வாழை ஒரு படம் போய் பார்த்துட்டு வந்ததை விட ஒரு ஃபியூனரல் அட்டன் பண்ணிட்டு வந்த மாதிரி தான் அந்த ஃபீல் இருக்குது. ஏன்னா படத்தில் வந்து கடைசி ஒரு ½ hour 40 minutes ஃபுல்லாக ஃபியூனரலே காமிச்சிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும் படம் வந்து நல்லா விறுவிறுப்பாக போகுது. ஓவராலாக படம் ஸ்லோ தான், பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. 90s வந்து சின்ன பசங்க வந்து ஒருத்தன் ரஜினி ஃபேனு, ஒருத்தன் கமல் ஃபேனு, அவங்க 2 பேருக்கு இடையில இருக்க செல்லமான ஃபேன் வார்ஸு, ஒரு பையனுக்கு டீச்சர் மேலே ஒரு சின்ன ஒரு இன்ஃபேக்சுவேஷனு, இது பற்றியெல்லாம் படம் இருக்குது. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்ட்ரோவில் படம் வந்து ரொம்பவே லாக் ஆகுது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் படம் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு. பட் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ஒரு ஃபியூனரல் காமிச்சிருக்காங்க. பட் நம்ம ஒரு உண்மையிலே அந்த ஃபியூனரல் போன மாதிரி இருக்குது. பட் அது கடந்து போகாமல் ஒரு ½ hour 40 minutes போகும்போது நம்ம வந்து எந்திரிச்சியாக வந்துடலாமா அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. உட்காந்து பார்க்கவே முடியல. அதேமாதிரி டெக்னிக்கலாக படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக்கு, ஆக்டர்ஸ்லேருந்து வாங்கின வேலை எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் அந்த கிளைமேக்ஸ் வந்து ஃபியூனல் ரொம்ப டீப்பாக காமிச்சது வந்து ஆடியன்ஸால் ஏற்றுக்க முடியல. அது ஒன்று தான் படத்தில் பெரிய மைனஸ்.